வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ரொம்பவே அருமையான கதைய பார்க்கலாம். வாலிபன் ஒருவனுக்கு ஒரு விஷயத்துல ஆர்வம் வர, அதே ஆர்வம் அவன் அம்மாவுக்கும் இருக்குன்னு தெரிஞ்சு, அத பத்தி இருவரும் பேசி தீர்த்து, அதை அம்மாவும் மகனும் கடந்தார்களா இல்லையா என்பதைப் பற்றி பார்ப்போம். மேலும் இதுபோல் கதைய பார்க்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேற ஒரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதையும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நாம் நம் கதைக்குள் செல்வோம். நான் விக்ரம். 21 வயது ஆகிறது. நான் காலேஜ்ல 3ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். என் குடும்பத்தில் நான், தங்கை, அம்மா, அப்பா மட்டும்தான். அப்பா பேரு ரவி, 55 வயது. பிசினஸ் ஒன்று நடத்தி வருகிறார். அம்மா பேரு ரம்யா, 54, ஹவுஸ் வைஃபாக இருக்கிறார். தங்கை பேர் மீனா, காலேஜ்ல 1ஆம் ஆண்டு படித்து வருகிறாள். நாங்கள் புது வீடு ஒன்று கட்டி முடித்து அதற்கான வீட்டு பூஜையை செய்து கொண்டிருந்தோம். வீடு கலகலப்பாக இருந்தது. அன்றுதான் நாங்கள் புதிதாக கட்டிய வீட்டிற்கு குடிவந்துள்ளோம். அயர்ஹோமம் வளர்த்து கொண்டிருந்தார். அங்கும் இங்கும் பரபரப்பாக பூஜை வேளைகளை பார்த்து கொண்டும் வந்தவர்களுடன் புன்னகையுடன் பேசிக் கொண்டிருந்தார் அம்மா. என்னதான் அம்மா பார்க்க சந்தோஷமா இருந்தாலும் மனசுல அவங்களுக்கு நிறைய வருத்தம் தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு விளையாட்டுல ஆர்வம் அதிகம். அவ பேச்சு துணைக்கும் யாரும் இல்ல. அவ புருஷனோ பிசினஸ்ல பிஸியா இருக்கான். அது மட்டுமல்ல, அவனுக்கு விளையாடுவதிலும் எண்ணம் இல்லை. சும்மா பேருக்கு கல்யாணமான 20 வருஷத்துல 3-4 தடவை தான் விளையாடுற மாதிரி அமையும். இதெல்லாம் அவ வருத்தம். அப்படியே அவ விளையாடணும் நினைச்சா கூட அவ புருஷன் தோத்து விடுவான். இதனால் அவ கோபத்தில் இருப்பா. விளையாட யாரும் இல்லாததால அவ போன்ல விளையாடுவா. அப்படி போய்க் கொண்டிருக்க ஒரு நாள் ரம்யா தனது மகனின் விளையாட்டுப் பொருளை பார்த்து, இவனுக்கு கூட விளையாட்டுனா பிடிக்கும் போல என்று ஆச்சரியப்பட்டு யோசித்துக் கொண்டிருக்கிறாள். எனது அம்மா போல் எனக்கும் விளையாட்டில் மிகுந்த ஆர்வமுடையவனாக இருப்பேன். பள்ளி படிக்கும் போதே பல விளையாட்டுகளை விளையாடியிருக்கேன். அதன் மூலமா எனக்கு நண்பர்களும் நிறைய வந்தார்கள். எனக்கு எப்போ விளையாட்டுல ஆர்வம் வந்துச்சுன்னா, நான் பள்ளி அரையாண்டு தேர்வு விடுமுறையில நான் சித்தி வீட்டுக்கு ஒரு வாரம் சென்றிருந்தேன். ஒரு நாள் பொழுது போகாமல் வீட்டிலுள்ள எல்லா ரூமையும் சுற்றி கொண்டிருந்தேன். பழைய சாமான்கள் இருந்த ரூம் அது. பீரோவை திறந்தபோது கொத்தாக சில புத்தகங்கள் மற்றும் சில விளையாட்டு சாமான்கள் கீழே விழுந்து, அதுல விளையாட்டு சம்பந்தமான புத்தகம் ஒன்று இருந்தது. அதுல அந்த பையன் பல இடங்கள்ல அவனுக்கு அவமானம் கிடைச்சாலும் விளையாட்டு மூலமா அவன் ஒரு பெரிய இடத்தை பிடிக்கிறான் என்பதுதான் அந்த கதை. அந்த கதை படிக்கும்போது எனக்குள் ஒரு மாற்றமும் விளையாட்டின் மீது ஒரு ஆர்வமும் வந்தது. அதேபோல் புத்தகம் அங்கு 4-5 இருப்பதால் அந்த வாரம் முழுவதும் எல்லா புத்தகங்களையும் நான் படித்து முடிக்கிறேன். அங்கு இருந்த நாட்கள் என் வாழ்க்கையை திருப்பிப் போட்டது என்றே சொல்லலாம். ஏனென்றால் விளையாட்டின் மீது ஒரு புரிதலும் எண்ணமும் வந்தது. நான் முதலில் எனது குடும்பத்தினரிடம் கூட விளையாடலாம் என்ற யோசனை வந்தது. அதைப் பற்றி நான் யாரிடம் சொல்ல, யாரிடம் கேட்க என்பது என்று எனக்கு தெரியல. வீட்டிற்கு வந்தவுடன் அம்மா மலர்ந்த முகத்துடன் வரவேற்றாள். அவளிடம் இதைப் பற்றி கேட்கலாமா வேண்டாமா என்ற சிந்தனை வந்தது. இப்படியே பல நாட்கள் ஓடின. அப்படி போய்க் கொண்டிருக்க ஒரு நாள் என் அம்மாவும் அப்பாவும் விளையாடிக் கொண்டிருப்பதை எதர்ச்சியாக பார்த்தேன். அதில் அம்மா அப்பாவிடம், உனக்கு விளையாடக்கூட தெரியலையா, உனக்கு ஆட இஷ்டமில்லனா சொல்லு என்று திட்டிக் கொண்டிருந்தார். எனக்கும் விளையாட்டில ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகமா போனதால அம்மா கூட விளையாடி கத்துக்கலாம் என்ற நம்பிக்கையும் யோசனையும் வந்தது. அப்படியே 1.5 வருடம் ஓடிப்போனது. ஒரு நாள் சனிக்கிழமை காலை நானும் எங்க அம்மா மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். நான் ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். அப்பா, தங்கை வெளியே சென்றிருந்தனர். எனக்கு விளையாட்டுல ஆர்வம் இருக்கணும், அவ கூட விளையாடணும்னு எண்ணம் இருக்குன்னு அவளுக்கு தெரியும். ஆனால் அவளுக்கும் விளையாட்டுல ஆர்வம் இருக்குன்னு எனக்கு அப்போ தெரியாது. நான் மட்டும் விளையாடி வீட்டிற்கு வந்ததும் என்ன டயர்டா பார்த்த எங்க அம்மா, ஏண்டா உடம்பு சரியில்லையா, என்னத்த சாப்பிட்ட, எங்க போயிட்டு வந்த என்று திட்டிக் கொண்டிருந்தாள். பின், சரி இங்கேயே இரு, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன் என்று சொல்லி கிச்சன் சென்றார். அம்மா கிச்சன் போய் எனக்கு டீ போட்டு கொண்டு வரப்போனாள். நான் டிவி ஆன் செய்து சோஃபால உட்கார்ந்த. அந்த சமயம் நான் பாட்டு ஒன்று பார்த்து கொண்டிருக்க, அதுல கொஞ்சம் விளையாடுற காட்சிகள் வர, அப்போ அம்மா டீ எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்தாள். நானும் குடித்தேன். டிவிய பார்த்துட்டு வர வர இதிலேயே இருக்கப் போல என்று கேட்டு போய்விட்டாள். எனக்கு என்னடா இது, அம்மாக்கு விளையாட்டு பாட்டு கூட பிடிக்காது போல என்று நினைத்தேன். ஆனால் அம்மாவோ மனதிற்குள் சந்தோஷம் அடைகிறார். நான் வருத்தத்தில் இருக்க வெளியில் சென்று வந்தால் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் என நினைத்து, அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு அப்படியே என் ஃப்ரெண்ட பார்த்துட்டு வந்துடுறேன் எனக் கூறிவிட்டு, அம்மாவின் பதிலுக்குக் கூட காத்திருக்காமல் எனது பைக்கை எடுத்துக்கொண்டு சென்றேன்.
நான் என் நண்பனை பார்த்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். நான் அவனிடம் பேசினாலும் மனம் வேறு எங்கேயோ இருந்தது. எப்படி நான் என் அம்மாவிடம் நல்ல பேறு வாங்குவது, எப்ப இத பத்தி பேசறது என்று எண்ணிக்கொண்டிருக்க, என் நண்பன் பேசுவது எதுவும் கேட்காமல் நான் அவன் பேச்சுக்கு ஏதோ பேசி உளறிக் கொண்டிருக்க, அவன் என்னிடம் என்னடா ஆச்சி, உடம்பு சரியில்லையா என்று கேட்க, நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்று அங்கு இருந்து கிளம்பிவிட்டேன். நான் வீட்டிற்கு வந்த பிறகு ஹாலில் அமர்ந்திருந்த என் தங்கையை பார்த்து புன்னகைத்து பார்மாலிட்டிக்கு ஒரு சில வார்த்தைகள் அவளிடம் பேசிவிட்டு என் அறைக்குள் நுழைந்து கதவை தாழிட்டுக் கொண்டேன். உள்ளே போனதும் எனக்கும் விளையாட்டுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. இனிமே அந்த எண்ணத்தை விட்டுடணும்னு முடிவு பண்ணேன். புக் படிச்சு என் எண்ணத்தை மாத்தணும்னு சித்தி வீட்டிலிருந்து எடுத்து வந்த புக்கை எடுத்து படிக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் அந்த புக் இல்ல அங்க. நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அந்த குழப்பத்துடனேயே சிறிது நேரத்தில் தூங்கியும் விட்டே. நான் தூங்கிக் கொண்டிருக்க அப்போது ரூம் கதவை யாரோ தட்டுவது போல் கேட்க, நான் சட்டென விழித்து வந்து கதவை திறந்தேன். அம்மா வந்து என்னிடம், என்னடா உடம்பு எதுவும் சரியில்லையா, சாயங்காலம் உன் ஃப்ரெண்ட பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன நீ வந்தவுடன் ரூமுக்குள் சென்று படுத்துக்கொண்ட, மணியைப் பார் 10 ஆகுது, உன் அப்பா கூட வந்து சாப்பிட்டு படுத்து விட்டார், மீனாவும் சாப்பிட்டு படிக்க ரூமுக்கு போய்விட்டாள், நீயும் நானும் தான் இன்னும் சாப்பிடவில்லை, உனக்கு சாப்பாடு எடுக்கவா எனக் கேட்டபடி அம்மா இருக்க. நான் வேண்டாமா, லேசா தலை வலிக்குது என்றேன். சரி இரு, சுக்கு கசாயம் வச்சுத்தாரேன், தலைவலி போயிடும் என்றாள் அம்மா. கசாயம் காய்ச்சி கொண்டு வந்து குடுத்து, கசாயம் குடிச்சிட்டு வா போய் சாப்பிடலாம் என்று அம்மா கூற, நானும் குடிச்சிட்டு சாப்பிடப் போனேன். இருவரும் சாப்பிட்ட பிறகு அம்மா என்னிடம், தம்பி இப்ப தலைவலி எப்படிடா இருக்கு எனக் கேட்டாள். இன்னும் கொஞ்சம் வலிக்குதும்மா என்றேன். அம்மா, அப்ப நீ உன் ரூம்ல போய் படு, நான் கிச்சனை கிளீன் பண்ணிட்டு வந்து தைலம் தேய்ச்சி விடுறேன். நான் சரிம்மா என்று கூறி படுக்க சென்றேன். அம்மா கிச்சனை கிளீன் பண்ணிட்டு இருக்கப்ப அங்கிருந்து ஒரு புக் எடுத்தாள். ஆம், அது நான் தேடிக் கொண்டிருந்த புக்தான். அது எப்படி அவளிடம் கிடைத்தது என்று எனக்கு பின் நாளில் சொன்னாள். நான் என் நண்பன் வீட்டுக்கு சென்றபோது என் ரூமை கிளீன் பண்ண வரும்போது அப்ப பார்த்து இருக்கா. அதை எடுத்து பார்க்கும்போது அவளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம பையனுக்கும் விளையாட்டு மேல ஆர்வம் இருக்கு போல, அத அவனே நம்பகிட்ட சொல்லட்டும், நம்மளே போய் பேசினா சரி வராது என்று முடிவு எடுத்தாள். அம்மாவுக்கும் சந்தோஷம், ஏன்னா இப்ப இவளுக்கும் விளையாட ஆளு கிடைச்சாச்சு. இவ்வாறாக யோசித்து தலைவலி தைலம் எடுத்துக்கொண்டு மகனின் ரூமுக்கு சென்றாள். அம்மா உள்ளே வந்து எனக்கு தைலம் தேய்த்துவிட, டேய் என்னடா ஃபீவர் இருந்தா சொல்லு, ஹாஸ்பிடல் போகலாம் என கவலையோடு கேட்டாள். நான், அதெல்லாம் ஒண்ணுமில்லைம்மா, லேசான தலைவலிதான், கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கின சரி ஆயிடும். அப்படி அம்மா எனக்கு தைலம் தேய்த்து கொண்டிருக்க அப்போது தங்கை வந்து எனக்கு வயிறு வலிக்குதுமா என்று நின்றாள். அம்மா, நீ வயிறு வலின்னு நிக்கிற, இங்கே உங்க அண்ணன் என்னடானா தலைவலின்னு தலைய பிடிச்சுக்கிட்டு இருக்கான், இப்பதான் அவனுக்கும் மருந்து தேய்ச்சி விட்டுட்டு வாரேன், சரி சரி வா உனக்கு மருந்து கலந்து தரேன் என்று கூறிய பிறகு என் பக்கம் திரும்பி, டேய் இனி நீ நல்லா தூங்கி எந்திரிடா, தலைவலி எல்லாம் சரியாயிடும், தூக்கம் வரலன்னு ஃபோன் பார்த்துட்டு இருக்காதா என்று கூறியவாறு மீனாவிடம் சென்றாள் அம்மா. அம்மா தனது மகளுக்கு மருந்து கொடுத்து அவள் குடிக்க மீனா அவள் ரூமுக்கு தூங்க சென்றாள். அம்மாவும் கிச்சன்ல எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வைத்திருக்காளா என்று பார்த்துட்டு ரம்யாவும் அவள் ரூமுக்கு தூங்க சென்றாள். அங்கு அவள் சென்றதும் தூக்கம் வராமல் அவ இருக்க பின் தூக்கம் வர வைக்க அவ புக் படித்தா, அப்புறம் அதை முடிச்சிட்டு விளையாடத் தொடங்கினாள். இந்த பக்கம் நான் தலைவலியால் தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்க அப்போது நான் என் தங்கை மீது கோபம் கொண்டேன். ஏன்னா நான் அம்மாவிடம் விளையாட்டை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தேன். அப்படி பேச நினைக்கும் போது அவள் வந்துட்டா என்று வருத்தத்தில் எனக்கும் தூக்கம் கெட்டது. தண்ணீர் தாகம் வேறு எடுத்தது. சரி, தண்ணீர் குடித்துவிட்டு வந்து படுப்போம், தூக்கம் வரும் என நினைத்து கிச்சன் நோக்கி சென்றேன். கிச்சன் சென்று தண்ணீர் குடித்துவிட்டு வெளியே வந்து சில விஷயங்களை யோசிக்க பின் என் ரூமுக்கு செல்லும் போது அம்மா அப்பா ரூமிலிருந்து விளையாடும் சத்தம் கேட்க, நான் இந்த நேரத்திலே யாரு அது என்று பார்க்க போனேன். அங்கு அம்மா தூங்காமல் விளையாடி கொண்டிருக்க அப்போது நான் அவளுக்கு விளையாட்டு பிடிக்கும், அதனால அவ கூட நான் ஒரு மேட்ச் ஆச்சி ஆடணும், அப்புறம் மற்ற விளையாட்டும் சொல்லித்தர சொல்லி கேட்கணும் என்று முடிவு எடுத்து என் ரூமுக்கு தூங்க சென்றேன். அம்மாவிடம் விளையாட்டை பற்றி பேசுவது நினைத்து யோசித்தே எனக்கு மீண்டும் மீண்டும் தலைவலியுடன் தான் அந்த வாரம் முழுவதும் போனது. எனக்கு விளையாட்டில் ஆர்வம் இருக்கிறது என்று அம்மாக்கு தெரியும். நான் நடந்து கொள்வது வைத்தே அவள் கண்டுபிடித்து விட்டாள். ஆனால் என்னிடம் அதை பற்றி பேசல. ஏன்னா நான் போய் அவகிட்ட சொல்லணும்னு நினைக்கிறா. அவ அப்படி பண்றதும் நல்லதுதா, ஏன்னா இத பத்தி பேசவே பயந்தா அப்புறம் எப்படி விளையாடுவது, அதான் அம்மா தெரியாதா மாதிரி நடிக்கிறாங்க.
ஒரு வாரம் போன பின் காலேஜ் சென்றான் மகன். அவன் போனதும் அம்மா அவன் ரூமுக்கு சென்று புக் ஏதாவது இருக்கா என்று புத்தகம் வைக்கும் அலமாரியை பார்த்தாள். எல்லா புத்தகங்களும் வரிசையாக இருந்தன. அவற்றை மேல பிரித்து பார்த்தாள். எல்லாம் அவனுடைய பாடப் புத்தகங்கள். வேறு ஏதாவது இருக்குமோ என்று தேடி பார்த்தாள். இல்லை. அங்கு இருக்கும் துணிகளை அடுக்கிவிட்டு சென்று விட்டாள். மறுநாள் மீண்டும் அவன் இல்லாத போது ரூமுக்கு சென்று தேடிய போது ஒரு கேம் போட்டோ ஆல்பம் ஒன்று கிடைத்தது. அதில விளையாடும் போட்டோஸ். எப்படி விளையாடுவது என்று சில முறைகள் பற்றி அதில் இருந்தது. அதை ஒன்னா நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதை படித்துவிட்டு அவளுக்கும் விளையாடும் எண்ணங்கள் வர அவளுக்கு பழைய நினைவுகளும் வந்து சென்றது. அவள் அப்போதுதான் புரிந்து கொண்டால் தன் மகனுக்கு இதுல நிறைய ஆர்வம் இருக்குன்னு. அவள் தன் மகன் ஏதோ சும்மாதான் அப்படி இருக்கான்னு பார்த்தாள். பட் அவனுக்கு இதுல முழு ஈடுபாடு இருக்குன்னு புரிந்து கொண்டாள் அம்மா. மாலை அவள் மகன் வந்ததும் அவனின் கஷ்டத்தை பார்த்து அவள் வருத்தப்படுகிறாள். அதிகாலை ஒரு 3:30 மணி அளவில் அவள் தண்ணீர் குடிக்கப் போகும்போது விக்ரம் ரூமிலிருந்து லைட் ஆன் ஆகியிருப்பதை பார்க்கிறாள். அவள் அவனுடைய எக்ஸாம்காக படித்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்து அங்கு சென்று பார்த்தா அவன் அங்கு ஃபோன் வைத்து அவன் மட்டும் விளையாடிக் கொண்டிருப்பதை அவள் பார்க்கிறாள். அவன் அம்மா அவனை பார்ப்பதை அவன் பார்த்துவிட்டு எங்கு அவள் அவனை திட்டப்போகிறாளோ என்று நினைத்தான். பட் அவ ரூமுக்கு போயிட்டா. இவனும் அப்படியே தூங்கிட்டான். காலையில அம்மா கதவை தட்டும் சத்தம் கேட்க நான் கதவை திறந்து பார்க்க அம்மா நின்று கொண்டு, என்னடா இன்னைக்கு காலேஜ் போகலையா, என்னாச்சு என்று என் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். நான் ஒண்ணுமில்லம்மா, கொஞ்சம் தலைவலி என்று அங்கிருந்து சென்றுவிட அதிகாலை அவன் தூங்காமல் ஃபோன் பார்த்து கொண்டிருந்ததை பார்த்து அவள் திட்டுவார் என்று பயத்தில் இருந்தேன். நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லி வெளியே போயிட்டு வந்து அம்மா கொடுத்த டிஃபின்ஹே சாப்பிட்டு லேட்டா காலேஜ் போக அங்க போய் அதே ஞாபகத்தில் இருந்தேன். இந்த பக்கம் எங்க அம்மா நான் படும் கஷ்டத்தை பார்த்து என்னிடம் வந்து பேச அவள் முடிவெடுத்தாள். பட் எனக்கு அது புரியல. ஈவினிங் நான் வீட்டுக்கு வந்ததும் என்னிடம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, வெளியே போயிட்டு வரலாம் என்று கூறினாள். நான் அவள் சொன்னதை செய்தேன். இருவரும் வெளியே சென்று வீட்டுக்கு வந்தோம். நான் என் மனத்தில் இப்போது எங்க அம்மா என்னை திட்டப் போகிறாளா இல்ல அறிவுரை கூறப் போகிறாளா என்று பயத்தில் இருந்தேன். அம்மா, விக்ரம் டிவி போடுடா பார்க்கலாம். நான் டிவியை ஆன் செய்து சோஃபால் அமர்ந்தேன். அம்மா கிச்சன்ல இருந்து டீ போட்டுக்கொண்டு என் பக்கத்துல உட்கார்ந்தாள். இருவரும் டிவி பார்த்தபடி டீ குடித்தோம். நாங்க அமைதியா இருக்க நான் அம்மா ஏதாவது கேட்கறதுக்கு முன்ன நான் இங்கிருந்து என் ரூமுக்கு போறதுதான் எனக்கு நல்லது என்று தோணியது. அதனால நான் என் ரூம் வரைக்கும் போனேன். பட் அம்மா அதுக்குள்ள விக்ரம் நில்லு, கொஞ்சம் டிவியை ஆஃப் பண்ணிட்டு இங்க வா, உங்கூட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னா. நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடக்க போது என்ன நல்லா திட்டப் போறா. ஒரு வாரத்துக்கு ஃபோன் இல்லைன்னு சொல்லுவாளா இல்ல இனிமே உனக்கு ஃபோனே இல்லைன்னு சொல்லுவாளான்னு தெரியலையேன்னு பயத்துல இருந்தேன். நான் இணைக்கு எனக்கு நல்ல திட்டுதான் என்று முடிவு பண்ணி பக்கத்துல போய் அமர்ந்தேன். நான் பயத்தில் இருக்க. பின் நான், என்னம்மா எனக்கு தூக்கம் வருது, சீக்கிரம் சொல்லும்மா என்றேன். அம்மா, எத்தனை நாளா நடக்குது? நான், எதுமா? அம்மா, நீ விளையாடிட்டு இருக்கியே அதுதான். நீ விளையாடு, தப்பு இல்ல. பட் ஃபோன் லேப்டாப் பார்த்து விளையாடாத. உனக்கு விளையாட தோணுச்சுன்னா வெளியே போய் நல்லா விளையாடு. உனக்கு அதுல ஆர்வம் இருக்குன்னு தெரியும். பட் அதுக்காக நைட்ல தூங்காம அதையே பண்ணாத, புரியுதா? நான் அமைதியா இருக்க. அம்மா, என்னடா புரியாதா இல்லையா? வாய திறந்து சொல்லு என்று எனது விளையாட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்து இதெல்லாம் உந்துதான என்று கேட்டாள். நான் அமைதி காக்க கோவமாய், அம்மா, இப்ப பேச போறியா இல்ல இப்படியே இருக்க போறியா? நான், நீதான் எனக்கு எப்படி விளையாடணும்னு சொல்லி தாயேன். அம்மா புன்னகையுடன், இத முதலே என்கிட்ட வந்து கேட்டு இருக்கலாம்ல, ஏன் உனக்கு இவ்ளோ பயம்? நீ விளையாட்ட பத்தி தான் பேச போறனா தயங்காம என்கிட்ட பேசியிருக்கலாம்ல. நான் உன்னை அடிக்கவா போறேன்? உண்மைய சொல்லணும்னா எனக்கும் விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அப்போல நிறைய விளையாடுவேன். இப்பதான் என்னால விளையாட வாய்ப்பு கிடைக்கல. நான், என்னம்மா சொல்ற, உண்மையாவா? அம்மா, ஆமாடா என்று அவளின் எல்லா ஆட்டத்தையும் பற்றி என்னிடம் சொன்னாள். நான், அப்போமா எனக்கும் நீங்க சொல்லித் தந்து என் கூடவும் ஆடுறீங்களா? அம்மா, சரி, பட் இனிமே நீ நைட் ஃபோன் லேப்டாப் யூஸ் பண்றத பார்த்தேன். அப்புறம் நீ என் கூட பேசவே கூடாது. இதுக்கு சரியா உனக்கு என்று கேட்க நான் சந்தோஷத்துல சரிமா என்றேன். பின் இருவரும் விளையாட ஆரம்பித்தோம். அவளிடம் எனக்கு பிடித்த ஆட்டத்தை கத்துக்கொண்டேன். அவள் எனக்கு நன்றாகவே பயிற்சி அளித்தார். அவ கூட விளையாடியது எனக்கு மிக சந்தோஷத்தை தந்தது. அவளுக்கு வாக்கு கொடுத்தது போல் இரவுல நான் ஃபோன் பார்க்கறத விட்டுட்டேன். இவ்வாறாக நானும் விளையாட கத்துக்கனே. எங்க அம்மாவுக்கும் விளையாட ஒரு நபர் கிடைச்சத நினைச்சி இருவரும் சந்தோஷப்பட்டோம்.
இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி.